டவுன்ல வளர்க்குற ஆளுக்கிறீங்களா வச்சுக்க சும்மா ஜெகஜோதி டவுன்ல வளர்க்குற ஆள் வச்சுக்க சும்மா ஜெகஜோதி. Hey guys, welcome back to our channel. This is your Lappy Tutorial Tamil. I hope everyone doing good. So another day, another tutorial. ஸோ வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, எப்பவும் போல் நான் வந்து ஆல்ரெடி காம்ப்லாம் க்ரியேட் பண்ணி வீடியோலாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆரம்பிக்குதா. ஸோ நான் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும், இந்த ரெண்டு இது வந்துடும். ஓகேவா. ஸோ ஃப்ளோ ஃபேடான இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வரும். ஸோ இது வந்து கீ ஃப்ரேம் வந்து அதுவாக ஜென்ரலாக கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பாருங்கள், வந்து இங்கே வந்துருச்சுன்றதுனால நான் இங்கே வச்சுட்டேன். ஓகேவா, இங்கே வச்சுட்டு ஓகேவா. ஸோ அது சிங்க் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ இது சிங்க் ஆகி வருதா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்லோ ஃபேட் அவுட் ஸ்லோன்னு இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குமே பார்த்தீங்கன்னா யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வரும். ஸோ இந்த கீ வந்து இந்த எண்டு, அதாவது கிளிப்பு எண்ட் ஆகி ஒரு 2 ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணி ஈஸி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மூத்னஸ்க்காக தான். பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு டெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அப்படியே ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடா, ஐ மீன் இது வந்து இன் அண்ட் அவுட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இதோட எண்டுலேருந்து ஒரு 2 ஃப்ரேம்ஸ் தள்ளி போயிட்டு இங்கே 86 இருக்குது, நான் வந்து ஒரு 95 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரியே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நான் வந்து ஜூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தெரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. கொண்டு வைக்கிட்டா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டு டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் அலைன் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் டெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து நவுறுதுன்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை சென்டராக கொண்டு வரதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென் பிஹைண்ட் ஆங்கர் பாயிண்ட்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட் எடுத்து வந்து சென்டராக வச்சுருங்க. சென்டராக வச்சுட்டு மறுபடியும் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா. ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா சென்டராக ஜூம் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன ஆகுது, இதே எஃபெக்டை நீங்கள் இங்கேயுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதுலேயும் வந்து ஸோ ஃபேடு என்ன கொடுங்க, ஃபேடு என்ன கொடுங்க. இந்த தூரம் போனதுக்கப்புறம் அது ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபேட் அவுட் ஸ்லோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். ஓகேவா. ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் ஸ்கேல் எஸ் கொடுத்து ஸ்கேல் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துடும். ஓகேவா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது, நிறையா டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பெறிகிற மாதிரி, அது வந்து சேபரு. அது இல்லாமல் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த சேப்பேர் பலகின இருக்குல்ல, அதை வச்சு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு கலர் மாற்றிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரெட் வச்சுக்கலாமா, ரெட் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டுனா அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நான் ப்ரீகாம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரீகாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. டீப் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பண்ணுவாங்க. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 700 வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.70 அண்ட் தென் வந்து இன்புட்டில் வந்து த்ரெஷோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 120 அண்ட் தென் த்ரெஷோல்டு ஷார்ப்னஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது 120 வச்சுக்கோங்க. ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கோங்க. டிண்ட்டுக்கு வந்துடுங்க. டிண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளேயில் இருக்கும். ஓவர்லேக்கு மாற்றிட்டு இது வந்து ஒரு 50 ரெல்ஸ் ஒரு 60 கூட வச்சுக்கோங்க. 70 ஒரு 80 இப்போ வந்து நமக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த க்ளோ அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இருக்குன்னா இந்த த்ரெஷோல்டு தான் இது பண்ணுறீங்க. இது வந்து ஓவர்லே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இங்கேயுமே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வரும். நீங்கள் இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா டாலா ப்ரோ வீடியோ பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவருடைய டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மெயினான ஒயிட் கலரும் பேக்ரவுண்டில் அந்த கலரும் வர மாதிரி பண்ணுவார். ஸோ அது வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து அந்த மாதிரி பண்ணல. நான் இப்போ ஜஸ்ட் அது வந்துட்டு அன்செக் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோமா? கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வச்சுருங்க. 100 வச்சுட்டு இதை அப்படியே லைட்டாக வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 7 வச்சுக்கலாமா? 7 வச்சுருங்க. வச்சுட்டு சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஓகேவா இருக்கும். இதை Ctrl+D கொடுத்தீங்கன்னா இன்னும் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்குன்னா இது குறைச்சிக்கங்க. ஒரு 65 கொடுங்க. இல்லைனா இன்னொரு Ctrl+D கூட கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். பிளர் மீன்ஸ் பிளாக் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நான் இது எப்படி டூப்ளிகேட் பண்ணேன்னா Ctrl+D ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கலர்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷேட் கலர் ரெட் கலரில் இருக்கா, இவர் டெக்ஸ்ட் கலர் ரெட் கலரில் இருக்கா, ஆனால் தனியாக தெரியுது பாருங்க டெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வேணான்னா கூட நீங்கள் இந்த இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீப் ப்ளூவில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு அனிமேஷன் ப்ளஸ் டீப் ப்ளூ வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல தான் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழில் ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். அண்டில் தென் பை காய்ஸ்.